Hi students, in this video we are going to study about 8051 microcontrollers IO ports. So without any further delay, let's get started. நாம் பின் டயக்ராம் படிக்கும்போதும் சரி, ஆர்கிடெக்சர் படிக்கும்போதும் சரி, என்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மைக்ரோ கண்ட்ரோலரில் 4 போர்ட்ஸ் ஆனது அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆர் சிம்பிளாக நம்ம ஐஓ போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ பின் டயக்ராமில் பார்க்கும்போது நாம் போர்ட் 0, அடுத்தது போர்ட் 1, நெக்ஸ்ட்டு போர்ட் 2 அண்ட் போர்ட் 3 அப்படின்னு 4 போர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போர்ட் 0. போர்ட் 0 பின்ஸ் வந்து என்ன அப்படின்னா 32 to 39 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பின்ஸ் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். P0.0 to P0.7 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த போர்ட் வந்து ஐஓ போர்ட்டாக மட்டும் இல்லாமல் இதோட ஆல்டர்னேட்டிவ் ஃபங்க்ஷனாக இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இது பக்கத்துலேயே நம்ம மல்டிப்ளெக்ஸ்டு அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம் பாருங்கள். ஸோ இட் ஆல்சோ ஆக்ட்ஸ் as a multiplexed address and data bus when contact with the memory. அப்போ மெமரி கூட நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது மல்டிப்ளெக்ஸ்ட் அந்த அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ்ஸாக இது யூஸ் பண்ணப்படும். AD0 to AD7 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ லோவர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸாக இது செயல்படும். தி நெக்ஸ்ட் போர்ட் இஸ் P1 போர்ட். ஸோ இந்த P1 போர்ட் பார்த்திங்கன்னா இதுலேயும் 8 பின்ஸ் ஆனது அவைலபிளாக இருக்குது. P1.0 to P1.7 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஐஓ போர்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பை டைரக்ஷனல் போர்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் இஸ் போர்ட் 2. போர்ட் 2ஓட பின்ஸ் வந்து 21 to 28 இங்கே அவைலபிளாக இருக்கும். அட் தி சேம் டைம் P2.0லேருந்து P2.7 8 பின்ஸ் ஆனது அவைலபிளாக இருக்கும். இந்த போர்ட்ஸ் எல்லாமே பிட் அட்ரஸபிள் போர்ட்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிட் பை பிட்டாக தனித்தனியாக அந்த பின்ஸையும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாக சேர்த்து 8 பிட் டேட்டாவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ப்ரோக்ராமிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒன்று ஐஓ போர்ட்டாக ஒர்க் ஆகும், இன்னொன்று ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸாக இது வந்து செயல்படும் நம்ம எக்ஸ்டர்னல் மெமரி கூட கம்யூனிகேட் பண்ணும்போது. போர்ட்டு 3 அகாமடேட் பண்ணக்கூடிய பின்ஸ் என்ன அப்படின்னா 10 to 17. இதுவும் P3.0லேருந்து P3.7, அதாவது 8 பின்ஸ் ஆனது அவைலபிளாக இருக்கும். இதுவும் பிட் அட்ரஸபிள் தான். இதுவும் ஜென்ரல் ஐஓவாக நமக்கு ஒர்க் ஆகும். அட் தி சேம் டைம் இதில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் ஆனது இருக்குது. ஒவ்வொரு பின்ஸும் ஒரு விதமான ஆல்டர்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆனது செய்யும். அப்படி பார்த்தோம்னா சீரியல் டேட்டா கம்யூனிகேஷனுக்காக இருந்தாலும் சரி, இன்ட்ரப்ட்ஸ்க்குரிய பின்ஸாக இருந்தாலும் சரி, அட் தி சேம் டைம் டைமர்ஸ்க்குரிய பின்ஸாக இருந்தாலும் சரி, அட் தி சேம் டைம் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பின்ஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்துட்டு இந்த போர்ட் 3ல தான் அவைலபிளாக இருக்கும். அதுக்குரிய ஆப்ரேஷனை இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்ம பார்த்த இந்த 4 போர்ட்ஸினுடைய பேசிக் டிஜிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னோம்னா இதுதான். இப்போ நாம் ஒவ்வொரு போர்ட்டையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய இந்த 4 போர்ட்ஸும் அதனுடைய இண்டிவிஜுவல் பின் ரெப்ரசன்டேஷனை குறிக்குது. அதனால தான் பாருங்கள், போர்ட்டு 0 பிட், போர்ட்டு 1 பிட், போர்ட்டு 2 பிட், போர்ட்டு 3 பிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது சிங்கிள் பின்னினுடைய ரெப்ரசன்டேஷன். அப்போ நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலரில் இது எப்படி வந்து அவைலபிளாக இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இருங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் போர்ட்டு 0 வந்து இங்கே எடுத்துக்கிட்டேன். இந்த போர்ட்டு 0ல் எத்தனை பின்ஸ் இருக்கும், நமக்கு 8 பின்ஸ் ஆனது அவைலபிளாக இருக்கு இல்லையா. அப்போ இந்த 8 பின்ஸ்க்கு அக்ராஸ் ஆகும் இந்த மாதிரியான 8 சர்க்கியூட் ஆனது அவைலபிளாக இருக்கும். நம்ம போர்ட்டு பிட்டுன்னு தானே சொல்லியிருக்கோம். அப்போ இந்த பிட் வந்து ஒரு சர்க்கியூட்டு, நெக்ஸ்ட்டு பிட் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரு நெக்ஸ்ட்டு சர்க்கியூட்டு, டிஜிட்டல் சர்க்கியூட், அடுத்தது ஒரு சர்க்கியூட், அடுத்தது ஒரு சர்க்கியூட். அப்போ 8 பின்ஸ்க்குமே 8 சர்க்கியூட்ஸ் ஆனது அவைலபிளாக இருக்கும். அப்போ P0.0 ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், அதுக்கு அக்ராஸாக ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட் ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். அப்போ இது வந்து 1 பிட் ஆஃப் தி P0 பின் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பிட் ஆஃப் தி P0 போர்ட், நெக்ஸ்ட்டு தேர்ட் பிட் ஆர் தேர்ட் பின் ஆஃப் தி P0 போர்ட், நெக்ஸ்ட்டு 4th பிட், நெக்ஸ்ட்டு 5th பிட், நெக்ஸ்ட்டு 6th பிட், நெக்ஸ்ட்டு 7th பிட், நெக்ஸ்ட்டு 8th பிட். அப்போ டோட்டலாக 8 பிட்ஸ் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லையா, அதாவது 8 பின்ஸ்.
அப்போ இந்த ஒவ்வொரு பின்க்கு அக்ராஸாகவும் இதே மாதிரியான டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் ஆனது நமக்கு அவைலபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நமக்கு 4 போர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போர்ட்லேயும் நமக்கு 8 பின்ஸ் இருக்குது. அப்போ 4x8 போட்டோம் அப்படின்னா டோட்டலாக 32 சர்க்யூட்ஸ் இந்த மாதிரி ஒரு பின்க்கு அக்ராஸாகவும் அவைலபிளாக இருக்கும். Now let's move on to the port structure. இப்போ இந்த டிஜிட்டல் சர்க்யூட் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து என்ன, ஏதாவது ஒரு போர்ட் எடுத்துக்கோங்க. அந்த போர்ட்டினுடைய சிங்கிள் பிட், அதாவது ஒரு பின், அந்த பின்னினுடைய ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். ஓகே, இப்போது இந்த போர்ட் பின்க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய இந்த சர்க்யூட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் ஆனது பெர்ஃபார்ம் பண்ணப்படும், இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் ஆனது அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஈச் போர்ட் பின் ஹேஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னலி கனெக்டட் சிபியூ பஸ். அப்போ சிபியூ பஸ்ஸுன்றது எங்கே இருக்குது? ஸோ இங்கே நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் தி இன்டர்னலி கனெக்டட் சிபியூ பஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நம்மளுடைய மைக்ரோ கண்ட்ரோலரானது அவைலபிளாக இருக்குது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பஸ் கூட இது வந்து கனெக்டடாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய போர்ட்டு பின், இது வந்து நமக்கு வெளியே தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து P1.1 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ P1 பின்னை இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், டி லேட்ச் ஆனது நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ டி லேட்ச் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு டி ஃப்ளிப் ஃப்ளாப். நாம் கிளாக் பல்ஸ் கொடுத்தோம்னா அது செட் ஆகும், இல்லைன்னா அது வந்து ரீசெட் கண்டிஷனுக்கு போயிடும். இதுதான் டி ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய ஃபங்க்ஷன். இதை டி லேட்ச் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த பின்னினுடைய வேல்யூ என்ன, தட் இஸ் 1 இல்லைன்னா 0 அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான். இப்போ நாம் இந்த ரைட் டு லேட்ச் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இந்த பின்க்கு நாம் 1 கொடுக்குறதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிளாக் பல்ஸ் போகும். ஸோ நம்மளுடைய ஃப்ளிப் ஃப்ளாப்பினுடைய அவுட்புட் என்ன கிடைக்கும், நமக்கு 1ன்னு கிடைக்கும். இது காம்ப்ளிமெண்ட் அப்படின்றனால இது 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பினுடைய ஸ்டேட்டஸ். மோரோவர் இந்த சர்க்யூட் கனெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கே வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஃப்ளாப்பினுடைய அவுட்புட் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இதான் நம்மளோட Q அவுட்புட். இந்த Q அவுட்புட் ஆனது எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ விச் இஸ் கனெக்டட் டு தி இன்டர்னல் பஸ் வயா ரீட் லேட்ச் பின். இந்த ரீட் லேட்ச் பின் மூலமாக நம்மளோட சிபியினுடைய இன்டர்னல் பஸ்ஸோட இது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரைஸ்டேட் பஃபர். இங்கே வந்து 2 ட்ரைஸ்டேட் பஃபர் ஆனது அவைலபிளாக இருக்குது. ஒன்று இங்கே அவைலபிளாக இருக்குது, இன்னொன்று இங்கே அவைலபிளாக இருக்குது. ரீட் பின் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று ரீட் லேட்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரீட் பின் ஆனது நம்ம செட் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பின்னுக்கு அக்ராஸாக என்ன டேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துக்கும், ரீட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கும். இதே மாதிரி அடுத்த ட்ரைஸ்டேட் பஃபர் என்ன அப்படின்னா B2. ஸோ இந்த B2 அப்படின்றது தான் ரீட் லேட்ச் பின். இது பற்றி நாம் ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள், டி லேட்ச் சொல்லும்போது. அப்போ நம்மளுடைய லேட்சுக்கு அக்ராஸாக என்ன ஸ்டேட்டஸ் ஆனது அவைலபிளாக இருக்கோ அதை வந்துட்டு இந்த ரீட் லேட்ச் பின் மூலமாக நம்ம இன்டர்னல் பஸ்க்கு கொடுத்து மைக்ரோ கண்ட்ரோலர் ஆனது எடுத்துக்கும். நெக்ஸ்ட் நாம் இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், விச் இஸ் FET. ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டருக்கு என்ன இன்புட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இது ஆன் ஆஃப் கண்டிஷனுக்கு போகும். ஸோ கேட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா இதான் நம்மளுடைய கேட் பின். ஸோ இப்போ கேட் வந்து நமக்கு 0வாக இருந்துச்சுன்னா இந்த FET ஆனது நமக்கு ஓப்பனாக மெயின்டைன் ஆகும். இதுவே வந்துட்டு இந்த கேட் பின்க்கு 1 லாஜிக் ஆனது கிடச்சிச்சின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஆனது க்ளோஸ் ஆகும். தட் இஸ் ஆன் கண்டிஷன் அண்ட் ஆஃப் கண்டிஷன், அதை தான் இங்கே மீன் பண்ணுறோம். தட் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொன்னோம்னா ஆஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிடலாம், க்ளோஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஆன் கண்டிஷன் சொல்லிடலாம். இது வரைக்கும் நாம் போர்ட்டினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இப்போ நாம் ஒவ்வொரு போர்ட்டு பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய போர்ட்டு பின் ஆஃப் போர்ட் 1. இப்போ போர்ட் 1 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். இதுதான் அதனுடைய பின் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இதில் 8 பின்ஸ் ஆனது அவைலபிளாக இருக்கும். P1.0லேருந்து P1.7 வரைக்கும். இங்கே நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போனா இட் மே பி P1.0 ஆர் P1.1
ஆர் P1.2 அப் டு P1.7. நம்ம தான் இங்கே ஜென்ரலைஸ்டாக உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காமிச்சேன் இல்லையா, ஒவ்வொரு பின்க்கு அக்ராஸாகவும் ஒவ்வொரு சர்க்யூட் இருக்கும்னா அதை நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கான்செப்டை அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. இந்த 4 போர்ட்ஸ்லேயும் இந்த போர்ட் 1 தான் எந்த விதமான ஆல்டர்னேட் ஃபங்க்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ணாது. இட் இஸ் டெடிகேட்டட் ஒன்லி ஃபார் ஐஓ இன்டர்ஃபேஸிங்க்கு மட்டும்தான். தட் இஸ் இன்புட் அவுட்புட் டிவைசஸை மைக்ரோ கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி ரீட் ஆப்ரேஷன் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட் என்ன அப்படின்னா புல்லப் ரெசிஸ்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே ஒரு புல்லப் ரெசிஸ்டர் ஆனது மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஃபெட்டினுடைய ஆப்ரேஷனும் இருக்கும். நம்ம ஆப்ரேஷன் போகும்போது உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிடும். இந்த புல்லப் ரெசிஸ்டருடைய இன்னொரு ஆடட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது புல் அப் ரெசிஸ்டராகவும் யூஸ் பண்ணலாம் ஆர் புல் டவுன் ரெசிஸ்டராகவும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டர்னுடைய கான்செப்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னா, இந்த போர்ட்டை நாம் அவுட்புட் போர்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணி யூஸ் பண்ணும்போது. இந்த போர்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு எல்லா போர்ட்ஸ்க்கும் காமனான பாயிண்ட், அதுதான் ஃபுல்லாக கேரி ஓவர் ஆகும். இப்போது போர்ட் 0, 1, 2, 3 எந்த போர்ட்டை வேணாலும் நீங்கள் இன்புட் போர்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த எல்லா போர்ட்டு பின்ஸ் இருக்குது பாருங்கள், டோட்டலாக 8 போர்ட்டு பின்ஸ், இதை எல்லாத்தையும் நாம் ஒன் லாஜிக்கில் மெயின்டைன் பண்ணிடணும். ஸோ எவ்ரிதிங் மஸ்ட் பி இன் ஒன் லாஜிக். அப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது எப்படி இதை ஒன் லாஜிக்காக ப்ரோக்ராம் பண்ணுவோன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போர்ட் 0 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வில் பி யூஸிங் போர்ட் 0. அப்போ 8 பிட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுறதுனால P0ன்னு போட்டுக்கோம். ஸோ இது இன்புட் போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு இன்புட் டிவைஸ் வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்குது. ஸோ அந்த டேட்டாவை மைக்ரோ கண்ட்ரோலர் ரீட் பண்ணிக்குது. ஸோ டேட்டாவை வாங்கிக்குது. தி இன்புட்டுன்னு சொல்லும்போது திஸ் இஸ் இன்புட் டு தி மைக்ரோ கண்ட்ரோலர். அப்போ இந்த இன்புட் டிவைஸ் வந்து நமக்கு ஏதாவது ஒன் லாஜிக்கை வந்து நமக்கு கொடுக்குது, மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ரீட் பண்ணிக்கும், வாங்கிக்கும். இங்கே என்ன ரெஜிஸ்டர் இருக்கோ அந்த ரெஜிஸ்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி இந்த இன்புட் பின் வந்து 0 லாஜிக் கொடுக்குது அப்படின்னா அதையும் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கும். இப்போ இந்த இன்புட் டிவைஸ் ஆனது 0 அப்படின்ற பிட்டை இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம், when 0 is written on the pin. இப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம நல்லா கேர்ஃபுல்லாக இதை நோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து வருது இல்லையா, அது வந்துட்டு இட் மஸ்ட் பி எ சிங்க் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்னல் புல்லப் ரெசிஸ்டர் ஆனது அவைலபிளாக இருக்கு இல்லையா நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட் பின்னில், இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு சிங்க் கரண்ட்டை கொடுக்கும். சிங்க் கரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட் பின் ஆனது ரிசீவ் பண்ணக்கூடிய கரண்ட். ஸோ அதுக்கு எவ்வளோ கரண்ட் மேக்ஸிமமாக அதோட கேப்பபிலிட்டிக்கு ரிசீவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கரண்ட்டை கரெக்டாக அந்த எக்ஸ்டர்னல் இன்புட் டிவைஸ் ஆனது கொடுக்கணும். அப்படி அது வந்து கொடுக்கல, அதிகமாக கொடுத்துச்சு இல்லை ரொம்ப குறைவாக கொடுத்துச்சுன்னா நமக்கு வரக்கூடிய அந்த பிட்ஸ் ஆனது மாறிடும். ஸோ ராங்காக ரீட் செய்யப்படும். ஏன்னா வோல்டேஜ் ரைஸ் ஆகிடும். வோல்டேஜ் ரைஸ் ஆகிறனால 0 வந்து 1 வந்து தப்பாக ரீட் ஆகலாம், இல்லை 1 வந்து 0 தப்பாக ரீட் ஆகலாம். ஸோ நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த இன்புட் பின்ஸ்லேருந்து அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய் எப்படி சேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு லாஜிக் புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இன்புட் டிவைஸ் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணோம், இது வந்து நமக்கு டேட்டாவை வந்து பிட் பை பிட்டாக இந்த மாதிரி 8 பின்ஸ் மூலமாக கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். 1ஓ 0ஓ என்ன லாஜிக் கொடுக்கணுமோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் 5 and 3 35 அப்படின்ற டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய போர்ட் பின்ஸ் மூலமாக. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, ஐஓ போர்ட் மூலமாக கொடுக்குறீங்க. ஸோ தட் இஸ் போர்ட் லேட்ச் மூலமாக கொடுக்குறீங்க. அதுலேருந்து என்ன ஆகும்னா போர்ட் ரெஜிஸ்டருக்கு போகும். ஸோ அப்போ அந்த போர்ட் ரெஜிஸ்டர்லேருந்து எந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏ ரெஜிஸ்டர் இருந்துச்சுன்னா அந்த ஏ ரெஜிஸ்டரில் போயிட்டு இது சேவ் ஆகும்.
இல்லை ரேம் லொக்கேஷனில் போய் சேவ் ஆகணும் அப்படின்னா அந்த ரேம் லொக்கேஷனில் போய் நமக்கு சேவ் ஆகும். ஸோ இப்படி தான் மைக்ரோ கண்ட்ரோலர் இன்புட் டிவைஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ணிக்கும் த்ரூ இன்புட் போர்ட். இப்போ வாங்க இந்த போர்ட் ஆப்ரேஷனை இன்னும் நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். அதாவது எப்படி வந்து இன்புட் போர்ட்டை அசைன் பண்ணுறது, எப்படி அவுட்புட் போர்ட்டை அசைன் பண்ணுறது, அட் தி சேம் டைம் இந்த 8-பிட் டேட்டாவை மைக்ரோ கண்ட்ரோலர் எப்படி ரீட் பண்ணுது இல்லை எப்படி ரைட் பண்ணுது அப்படின்றத இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த பிக்சர் வந்து நமக்கு போர்ட் 1 ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ரீட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போது ஹை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போனா 1 அப்படின்ற பிட்டை வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் இப்போ வாங்கிக்க போகுது, தட் இஸ் ரீட் பண்ணிக்க போகுது. அப்போ இந்த போர்ட் வந்து நம்ம இன்புட் போர்ட்டாக வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா பின்ஸும் ஹை லாஜிக்கில் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொன்னால் இன்னும் நல்லாவே புரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த போர்ட் பின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாம் இன்புட் போர்ட் பின்ஸாக அசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கே ஒரே ஒரு பின் மட்டும்தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது P1.0ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ P1.0 பின்னை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பின் வந்து நம்ம இன்புட் பின்னாக வந்து அசைன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக இந்த இன்டர்னல் பஸ்ஸில் என்ன பண்ணியிருக்கோம், 1 அப்படின்னு நாம் லாஜிக்கை கொடுத்துட்டோம். இப்போ 1 லாஜிக்கை கொடுத்த உடனேயே நம்மளுடைய லேட்ச் ஆனது என்ன பண்ணும், 2 அவுட்புட்ஸ் வந்து கொடுக்கும் இல்லையா. ஒன்று வந்து ஆக்சுவல் அவுட்புட், ஒன்று காம்ப்ளிமெண்ட் அவுட்புட். ஸோ அப்போ இதில் க்யூக்கு அக்ராஸாக 1 கிடச்சிடும், க்யூ பார்க்கு அக்ராஸாக நமக்கு என்ன கிடச்சிருது, 0 கிடச்சிருது. இப்போது இந்த கேட் பின் ஆனது இங்கே அவைலபிளாக இருக்கு இல்லையா ஃபெட்டுக்கு. அப்போ இங்கே கேட் பின் ஆனது என்ன லாஜிக்கானது மெயின்டைன் ஆகுது, 0 லாஜிக்கானது மெயின்டைன் ஆகுது. அப்போ என்ன ஆகும், இந்த ஃபெட்டானது ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும், அதாவது ஓப்பன் சர்க்கியூட்டாக. இந்த ஃபெட்டு ஆஃப் கண்டிஷனுக்கு போன பிறகு இந்த புல்லப் ரெசிஸ்டர் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த ப்ளஸ் விசிசியோட கனெக்ட் ஆகிடும். அப்போது என்ன கிடைக்கும், நமக்கு ஹை லாஜிக்கானது கிடச்சிரும். ஸோ அப்போ ஹை லாஜிக்கானது கிடச்ச உடனேயே இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ இன்புட் போர்ட் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இப்போது நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு இந்த இன்புட் அவுட்புட் டிவைஸ் இங்கே ஏதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த போர்ட்டு பின்க்கு அக்ராஸாக ஏதாவது ஒரு இன்புட் டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த இன்புட் டிவைஸ் வந்துட்டு ஒரு 1 லாஜிக்கை நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சென்ட் பண்ணுது. அதை இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ரீட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். இந்த ரீட் பின் இருக்குது பாருங்கள், இங்கே இந்த பஃபர் பின். இந்த ரீட் பின் மூலமாக நம்மளுடைய மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணோன்னா இந்த ரைட் டு லேட்ச் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த இன்டர்னல் பஸ் இருக்கு இல்லையா, இதன் மூலமாக அந்த டேட்டாவை அது வாங்கிக்கும். இப்போ நம்ம சிங்கிள் பிட்டை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஒரே ஒரு போர்ட்டு பின்னை தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, 8 போர்ட்டு பின்ஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அதில் 1 லாஜிக் 0 லாஜிக்னு என்ன வருதோ அதை அப்படியே என்ன பண்ணிவிடும், மைக்ரோ கண்ட்ரோலரானது ரீட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறது 1ஐ எப்படி மைக்ரோ கண்ட்ரோலர் ரீட் பண்ணிக்கும்ன்றது தான். இப்போ முன்னாடி பார்த்த கான்செப்டை தொடர்ந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மைக்ரோ கண்ட்ரோலர் இப்போ ரீட் ஆப்ரேஷன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகுது. இப்போ 0 பிட்டை வந்து ரீட் பண்ண போகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு இன்புட் டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்புட் டிவைஸ் வந்து 0 பிட்டை கொடுக்குது. ஸோ அப்போ இந்த 0 பிட்டை மைக்ரோ கண்ட்ரோலர் எப்படி வந்து நமக்கு ரீட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்போ ஸ்டெப் நம்பர் 1 போயிடலாம். ஸ்டெப் நம்பர் 1 ஆஸ் யூஷுவல் இதை என்ன பண்ணணும், நம்ம இன்புட் போர்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணோம். அப்போ இன்புட் போர்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்டர்னல் பஸ்ஸுக்கு 1 லாஜிக் கொடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரியான அவுட்புட்ஸ் ஆனது கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த ஃபெட்டானது டீஆக்டிவேட் ஆகிடும், தட் இஸ் ஆஃப் கண்டிஷனில் போயிடும். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஸ் எல்லாமே இன்புட் போர்ட்டாக இப்போ நமக்கு இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணணும், இந்த 0 அப்படின்ற டேட்டாவை அது வாங்கிக்கணும். தட் இஸ் இந்த பிட்டை வந்து அது ரீட் ஆப்ரேஷன் ஆனது பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். ஸோ அப்போ ரீட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ்டர்னல் பின் வந்து லோ லாஜிக்கில் மெயின்டைன் ஆக வைக்கிது. ஸோ அப்போ இந்த எக்ஸ்டர்னல் பின் வந்து லோ லாஜிக்கில் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும், இந்த 0 அப்படின்ற இந்த பிட்டானது நம்மளுடைய ரீட் பின் மூலமாக நம்மளுடைய மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாங்கிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கான்செப்ட் என்னென்னா
மைக்ரோ கண்ட்ரோலர் ரீட் ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ அந்த போர்ட்ஸ் எல்லாமே இன்புட் போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம பார்க்குற அடுத்த கேட்டகரி என்னென்னா, இதே மைக்ரோ கண்ட்ரோலர் போய் ஏதாவது ஒரு அவுட்புட் டிவைஸ்க்கு டேட்டாவை கொடுக்க போகுதுன்னு வச்சுக்கலாம், ரைட் பண்ண போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த போர்ட் பின்ஸ் எல்லாமே என்னவாக மாறிடும், அவுட்புட் போர்ட்டாக நமக்கு மாறிடும். ஸோ யூ ஜஸ்ட் இமேஜின் ஹியர் யூ ஆர் கனெக்டிங் தி அவுட்புட் டிவைஸ். இங்கே ஒரு அவுட்புட் டிவைஸ் இந்த ஒரு பின்க்கு அக்ராஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷனை அப்படியே கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இங்கே வச்சுக்கோங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் இப்போது எனக்கு 0 லாஜிக்கை இதுக்கு கொடுக்கணும். எதுக்கு, அவுட்புட் பின்னுக்கு அக்ராஸாக கொடுக்கணும். ஸோ அப்போது இன்டர்னல் பஸ்ஸில் என்ன பண்ணும், அது இந்த 0 லாஜிக்கை எழுதிடும். ஸோ ரைட் டு 0 லாஜிக். ஓகே, 0 லாஜிக் எழுதின உடனேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு அவுட்புட் 0ஆகவும் இன்னொரு அவுட்புட் 1ஆகவும் எனக்கு கிடச்சிடும். அப்போது இங்கே கேட் பிட்டுக்கு அக்ராஸாக நமக்கு 1 லாஜிக் கிடச்சிருது. அப்போ ஃபெட் இங்கே ஆன் கண்டிஷனில் மெயின்டைன் ஆகிடும். அப்போ ஃபெட் ஆன் கண்டிஷனில் மெயின்டைன் ஆன உடனேயே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இது ஷார்ட் ஆன மாதிரி தானே அர்த்தம். அப்போ இது கிரவுண்ட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த கனெக்ஷன் ஃபுல்லாக கிரவுண்ட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி அங்கே ஓப்பனாக இருக்கும், இங்கே ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும். நம்ம ரீட் ஆப்ரேஷனில் பார்த்தோம்ல, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணோம் இல்லையா, அதில் எப்படி இருக்கும், ரீட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இன்புட் போர்ட்டில் ஃபெட்டு ஃப்ளோட் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, ஃபெட் ஓப்பன் ஆகிருக்கும் இங்கே. ஸோ ஃபெட் இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கிரவுண்டட். ஸோ கிரவுண்ட் ஆன உடனேயே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளோட அவுட்புட் பின்னும் இங்கே கிரவுண்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ கிரவுண்டட்னா என்ன அர்த்தம், 0 வோல்ட்டுன்னு அர்த்தம். அப்போ நான் இது என்ன டேட்டாவை ரைட் பண்ணணும், 0 அப்படின்ற பிட்டை ரைட் பண்ணணும். ஸோ அப்போது நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருது, 0 கிடச்சிருது. ஸோ அப்போ இந்த அவுட்புட் டிவைஸ்க்கு அக்ராஸாக அந்த 0 பிட் ஆனது ரைட் செய்யப்படும். நெக்ஸ்ட் இமேஜின், இங்கே நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் இப்போ 1 அப்படின்ற பிட்டை ரைட் பண்ண போகுது. எதுக்கு, அவுட்புட் டிவைஸ்க்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்மளோட லேட்ச் பின்னில் 1 லாஜிக்கை போட்டுருணும். அப்போது நம்மளோட Q 1 ஆகிடும், Q பார் 0 ஆகிடும். அப்போ இங்கே ஃபெட் ஆனது என்ன ஆகும், ஆஃப் கண்டிஷனில் மெயின்டைன் ஆகும். ஃபெட்டு ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே ஓப்பன் சர்க்கியூட்டாக மாறிடும். அப்போ ஃபெட்டு ஃப்ளோட் ஆக ஆரம்பித்த உடனே இங்கே என்ன பண்ணோம், இந்த VCC ஆனது அதோட ரோலை ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். அப்போ VCCனா என்ன அர்த்தம், இங்கே +5 வோல்ட். அப்போ +5 வோல்ட்னால் இங்கே என்ன கிடச்சிரும், நமக்கு இங்கே 1 லாஜிக் ஆனது கிடச்சிரும். So the output pin is connected with respect to VCC. So we are getting the 1 logic. So we shall move on to next port, which is port 0. So port 1 நம்ம கம்பேர் பண்ணும்போது port 0ல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் இருக்கும் பாருங்கள், which is address and control அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 2 பின்ஸ் ஆனது அவைலபிளாக இருக்கும். தட் இஸ் அட்ரஸ், டேட்டா அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பிகாஸ் போர்ட் 0னுடைய ஆப்ரேஷன் என்ன, இட் பெர்ஃபார்ம்ஸ் 2 ஃபங்க்ஷன்ஸ். ஒன்று இன்புட் அவுட்புட் போர்ட்டாக ஒர்க் ஆகும், இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன, லோவர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸாகவும் இல்லை டேட்டா பஸ்ஸாகவும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கோம். எப்போது நம்ம எக்ஸ்டர்னல் மெமரியோட மைக்ரோ கண்ட்ரோலர் இன்டர்ஃபேஸ் ஆகும்போது. ஸோ அப்போ இந்த ஆடட் பாயிண்ட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, இது எப்போ ஐஓ போர்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். இது ஐஓ போர்ட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா, இங்கே மக்ஸ் ஆனது போட்டிருக்கோம் பாருங்கள், இங்கே மல்டிப்ளெக்ஸர். இந்த மல்டிப்ளெக்ஸரில் இந்த கண்ட்ரோல் பின் ஆனது இருக்குது பாருங்கள், திஸ் கண்ட்ரோல் பின் மஸ்ட் கான்டாக்ட் வித் 0. இந்த போர்ட்டு பின் எப்படி இருக்கும், கண்ட்ரோல் பின் 0வோட கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் இது பைடைரக்ஷனல் ஐஓ போர்ட்டாக நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ போர்ட்டு 0 எப்படி இன்புட் போர்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்மளுடைய கண்ட்ரோல் பின் ஆனது என்னவாக இருக்கணும், 0வோட கனெக்ட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அசம்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அப்போது இந்த கண்ட்ரோல் பின் மஸ்ட் பி கனெக்டட் வித் 0. ஓகே, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் அசம்ஷன். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம போர்ட் லேச்சஸ், போர்ட் 1க்கு பார்த்தோம்ல, அதே காம்பினேஷன் தான் எல்லாமே, எல்லா போர்ட்டுக்குமே காமனான எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஐஓ போர்ட்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது. ஸோ அதை அப்படியே நீங்கள்
மனசில் வச்சுக்கிட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், latchக்கு 1 வந்து நம்ம எழுதிடணும். அப்போ latch 1 போட்டால் தான் நமக்கு என்ன ஆகும், இங்கே இன்புட் போர்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 MOSFETs இருக்குது. ஸோ மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ஒன்று அப்பர்னு வச்சுக்கோங்க, மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது லோவர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த 2 அவுட்புட் MOSFETஸும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆஃப் கண்டிஷனில் போயிடும். ஓகே, ஸோ கண்ட்ரோலை நம்ம 0ல் வச்சுருந்தோம்னா இந்த 2 MOSFETஸும் இனிஷியலாக நமக்கு ஆஃப் கண்டிஷனில் போயிடும். அட் தி சேம் டைம் இங்கே என்ன ஆகும்னா, அப்போ இந்த அவுட்புட் பின் வந்து ஃப்ளோட். ஸோ இது வந்து ஃப்ளோட் ஆகிறனால ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரீட் பின் மூலமாக ரீட் செய்யப்பட்டுரும். இங்கே மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ரீட் செய்யப்பட்டுரும். இப்போ நாம் போர்ட் 0வை அவுட்புட் போர்ட்டாக பயன்படுத்துகிறோன்னா எப்படின்னு பார்க்கலாம். ஸோ திரும்பவும் அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து நம்ம 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஸோ அப்போ 0ன்னு வச்சுருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்ட்ரோல் எதோட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த ஃபஸ்ட்டு ஃபெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். அப்பர் ஃபெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. இந்த அப்பர் ஃபெட்டானது என்ன ஆகும்னா ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 must be returned to the latch. இந்த latchல இப்போ நம்ம 1 அப்படின்ற லாஜிக்கு எழுதிடலாம். ஸோ அப்போ 1ன்ற லாஜிக் நம்ம எழுதினதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய latch மூலமாக இந்த லோவர் ஃபெட் இருக்குது பாருங்கள், இந்த லோவர் ஃபெட், இந்த லோவர் ஃபெட்டும் நமக்கு டர்ன் ஆஃப் கண்டிஷனுக்கு வந்துடும். ஏன் இது வந்து ஆஃப் கண்டிஷனுக்கு வருது, ஸோ லோவர் ஃபெட் இஸ் கனெக்டட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த கண்ட்ரோல் பின், இங்கே 0வோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இதுவும் நமக்கு ஆஃப் கண்டிஷனில் வந்துடும். ஸோ இந்த பின்க்கு அக்ராஸாக 0 மெயின்டைன் ஆகிருக்கும். இங்கே நாம் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணணும், என்ன அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் 1 அப்படின்ற லாஜிக்கை ரைட் பண்ணுது. ஆனால் இங்கே என்ன வரணும், அவுட்புட்டில் நமக்கு 1 தான் வரணும். ஆனால் இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள், 0ன்னு வருது. ஸோ 1 அப்படின்ற பிட் வந்து 0 பிட்டாக மாறி போய் நம்மளுடைய அவுட்புட் போர்ட் வழியாக ஒரு டிவைஸ்க்கு போகுது. அதாவது ராங்காக வந்து ரைட் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதை வந்து நாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா புல் அப் ரெசிஸ்டர்ஸை நாம் கொண்டு வரோம். இந்த புல் அப் ரெசிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பர் ஃபெட்டானது அவைலபிளாக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த அப்பர் ஃபெட்டுக்கு அக்ராஸாக இந்த மாதிரி கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும். ஸோ 8 பின்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 8 புல் அப் ரெசிஸ்டர்ஸ் ஆனது யூஸ் பண்ணுறாங்க. இதோட அளவு வந்து 10K அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டர் ஆனது இந்த அவுட்புட் இருக்குது பாருங்கள், இந்த அவுட்புட் 0 லாஜிக் தப்பாக மெயின்டைன் ஆகிருந்துச்சு இல்லையா, அதை 1 லாஜிக்காக கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ 1 லாஜிக்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுவோம்னா நம்மளோட போர்ட் பின்க்கு அக்ராஸாக மெயின்டைன் பண்ணிடும். ஸோ அவுட்புட் டிவைஸ்க்கு ரைட் ஆகிடும். இப்போ இதுவே நாம் 0 லாஜிக் வந்து நம்மளோட அவுட்புட் டிவைஸ்க்கு வந்து ரைட் பண்ணுறோம், மைக்ரோ கண்ட்ரோலர் ரைட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணோன்னா இதே புல் அப் ரெசிஸ்டர் வந்து இப்போ புல் டவுன் ரெசிஸ்டராக ஒர்க் ஆகும். அப்போ புல் டவுன் ரெசிஸ்டராக ஒர்க் ஆகிறனால இந்த லோவர் ஃபெட் இருக்கு இல்லையா, இந்த லோவர் ஃபெட் வந்துட்டு நமக்கு 0 ஆகிடும். தட் இஸ் ஆஃப் கண்டிஷனில் போயிடும். ஸோ இது ஆஃப் கண்டிஷனில் போகிறனால நம்மளுடைய அவுட்புட் ஆனது இங்கே 0வாக மெயின்டைன் ஆகிடும். இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ கண்ட்ரோலை தவிர இன்னொரு பின் அவைலபிளாக இருக்குது பாருங்கள், அட்ரஸ் ஆர் டேட்டா பஸ், ஓகேவா, ஆர் டேட்டா பின். ஸோ இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதன் மூலமாக எப்படி இதை அவுட்புட் போர்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணுறோன்னா இந்த கண்ட்ரோலை இப்போ 1 லாஜிக் மெயின்டைன் பண்ணிடுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததில் அந்த கண்ட்ரோல் 0 லாஜிக் மெயின்டைன் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த கண்ட்ரோலை நாம் 1 லாஜிக்கு மெயின்டைன் பண்ணிடுறோம். இப்போ இந்த போர்ட்டினுடைய ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட வந்துருச்சு, இந்த அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ்க்கு அக்ராஸாக வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த ஃபெட்டை இதுதான் வந்து இப்போ ட்ரைவ் பண்ண போகுது. ஓகே, ஸோ அப்போ இன்டர்னலாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ALE மூலமாக இப்போ நம்ம வந்து
ஒன் லாஜிக்கோ இல்லை ஜீரோ லாஜிக்கோ கொடுத்து அட்ரஸ் பஸ்ஸாவோ இல்லை டேட்டா பஸ்ஸாவோ நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை இப்போ நம்ம ஒன் லாஜிக்கோ இல்லை ஜீரோ லாஜிக்கோ ஏதாவது போய் எழுதணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதுக்கு ஜீரோ லாஜிக் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ் பின் இருக்கு இல்லையா, இதுக்கு ஜீரோ லாஜிக் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ஃபெட் பின் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் கண்டிஷனில் வந்துடும். ஸோ இது ஆஃப் கண்டிஷனில் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காலே நமக்கு அவுட்புட் என்ன வந்துடும், 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ்க்கு நம்ம ஒன் லாஜிக் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு ஒன் லாஜிக் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அப்பர் ஃபெட் வந்து நமக்கு ஆன் ஆகிடும், இந்த லோவர் ஃபெட் வந்து நமக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு அவுட்புட் 1 கிடச்சிரும். ஸோ இந்த அட்ரஸ் அண்ட் டேட்டா பஸ்ஸை தானே நம்ம என்ன பண்ணுறோம், மெமரி கூட கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா. இப்போது இங்கே மெமரியோட கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது அட்ரஸ் பஸ்ஸாவோ டேட்டா பஸ்ஸாவோ ஒர்க் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நார்மல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இதுக்கு எந்த விதமான புல்லப் ரெசிஸ்டர்ஸும் தேவையில்லை. ஆனால் வேறு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கண்ட்ரோல் லாஜிக் வந்து 0வாக வச்சிட்ருக்கும்போது கண்டிப்பாக புல்லப் ரெசிஸ்டர்ஸ் வந்து அவுட்புட் போர்ட்டாக ஒர்க் ஆகும்போது யூஸ் ஆச்சு. பட் இங்கே அவுட்புட் போர்ட்டாக அட்ரஸ் ஆர் டேட்டா பின்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் அவுட்புட் போர்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணும்போது இதுக்கு புல்லப் ரெசிஸ்டர்ஸ் வந்து தேவைப்படாது. ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த போர்ட் லேட்ச் வந்து என்ன இருக்கணும், ரிட்டர்ன் ஆஸ் 1. ஸோ இப்போ இங்கே 1 வந்தால் மட்டும்தான் எக்ஸ்டர்னல் மெமரியோட இதனால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன, ALE அட்ரஸ் லேட்ச் எனேபிள். ஸோ இது வந்து அட்ரஸ் பஸ்ஸாக யூஸ் பண்ணோன்னா ALE வந்து செட் கண்டிஷனில் வந்துடணும், அந்த பின்னை நம்ம ஆக்டிவேட் பண்ணிடணும். இதே டேட்டா பஸ்ஸாக நம்ம யூஸ் பண்ணோம்னா ALEயை நம்ம டீஆக்டிவேட்டடாக வச்சுக்கணும். இந்த ALEனுடைய இன்னொரு ஆடட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இட் கேன் பி யூஸ்டு டு எனேபிள் தி எக்ஸ்டர்னல் அட்ரஸ் latch that will hold the address value after it has been removed from the pin. ஸோ அப்போது என்ன பண்ணோன்னா, இந்த ALEனுடைய ஸ்டேட்டஸ் என்னவோ அதுதான் இந்த அட்ரஸ் latchல கொடுக்கும். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இந்த latch வந்து இந்த பின்லேருந்து ரிமூவ் பண்ணாலும் அந்த அட்ரஸை அப்படியே நமக்கு மெயின்டைன் பண்ணியே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் கம்ஸ் போர்ட் 2. ஸோ போர்ட் 2 பார்த்திங்கன்னா போர்ட் 1உடைய கான்செப்ட் என்ன நம்ம ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி தான். ஆனால் இதில் எக்ஸ்டர்னலாக புல்லப் ரெசிஸ்டர் எதுவுமே தேவைப்படல. பாருங்கள், இன்டர்னல் புல்லப் ரெசிஸ்டர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு நார்மலான IO போர்ட்டாக ஒர்க் ஆகும். அட் தி சேம் டைம் இதோட ஆல்டர்னேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன, இது வந்து எக்ஸ்டர்னல் மெமரியை ஆக்சஸ் பண்ணும்போது அதுக்கு தேவைப்படக்கூடிய ஹையர் ஆர்டர் அட்ரஸஸை இது வந்து வச்சுருக்கோம். அதை வந்து இந்த போர்ட் பின்ஸ் மூலமாக நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டர்னல் லேட்சிங் எதுவுமே தேவைப்படாது. ஸோ இந்த பிக்சரில் போர்ட் 2 இங்கே பாருங்கள், இந்த போர்ட் 2 அக்ராஸாக அந்த லைன்ஸ் அப்படியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கே எந்த விதமான லேட்சிங்கும் இல்லை. வேறஸ் நம்ம போர்ட் 0 பார்த்தோம் இல்லையா, போர்ட் 0ல் இங்கே லேட்ச் தேவைப்படுது பாருங்கள், இங்கே நோ லேட்ச். ஸோ தேர் இஸ் நோ நீட் ஃபார் லேட்ச். ஸோ லாஸ்ட் போர்ட் இஸ் போர்ட் 3. இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்காக ரீட் ஆப்ரேஷன், ரைட் ஆப்ரேஷன் எல்லா போர்ட்ஸ்க்குமே வந்து காமன் தான். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் டிபெண்ட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு இன்புட் அவுட்புட் போர்ட்டாக ஒர்க் ஆகும். அதான் அதனுடைய ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன, ஆல்டர்னேட்டிவ் யூஸ். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபங்க்ஷனாக என்னென்ன யூஸ் ஆகுது, நம்ம ஏற்கனவே இந்த பின் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன்லேயே பார்த்துட்டோம். ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு பின்ஸும் சீரியல் டேட்டா கம்யூனிகேஷனுக்காக யூஸ் ஆகும். தட் இஸ் 1 and 2, தட் இஸ் P3.0, P3.1. அனதர் 2 பின்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்காக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து டைமர் பின்ஸாக யூஸ் ஆகும். அட் தி சேம் டைம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷனுக்காக நமக்கு மெமரிக்கு அக்ராஸாக யூஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் இன்புட் ஃபங்க்ஷன், ஆல்டர்னேட் அவுட்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 பின்ஸ் ஆனது அவைலபிளாக இருக்கும். அப்போ இங்கே நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இன்புட் அப்படின்னு சொன்னோம்னா இது எல்லாமே ஆல்டர்னேட் இன்புட் ஃபங்க்ஷனுக்கு அக்ராஸாக நமக்கு மெயின்டைன் ஆகிடும். இதுவே வந்துட்டு ஆல்டர்னேட் அவுட்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த பின்க்கு அக்ராஸாக இது மெயின்டைன் ஆகும். ஸோ
இப்போ நம்ம போர்ட்டு பின்ஸை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்ற ஒரு ஸ்மால் லாஜிக்கை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த ரீட் பின்னுடைய கான்செப்டை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். இதில் ரீட் லேட்ச் அப்படின்னு இன்னொரு பின் ஆனது அவைலபிளாக இருக்குது, அது பஃபர் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி நம்ம எதுவுமே சொல்லலை. ஸோ அதுதான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணது. இந்த ரீட் மாடிஃபை ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ரீட் லேட்ச் பின், அதாவது இது எங்கேருந்து வருது, நம்மளுடைய லேட்சோட அவுட்புட்டு டைரெக்டாக கனெக்டட் டு தி இன்டர்னல் பஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதோட கனெக்ஷன் நம்ம சொல்லும்போது, ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ரீட் லேட்சை நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ AND, ஆர், எக்ஸால், காம்ப்ளிமெண்ட், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், ஜம்ப், நோ ஜீரோ, கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன், செட் பி இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பிட்வைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, பைட்வைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரீட் லேட்ச் பின்னினுடைய ஸ்டேட்டஸ் என்னவோ அது வந்து எதோட ஸ்டேட்டஸை கொடுக்கும், லேட்சினுடைய ஸ்டேட்டஸை கொடுக்கும். அதை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை தவிர்த்து நம்ம மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது which is directly connected to the read pin. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போது எந்த போர்ட் வேணாலும் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. அப்போ அந்த போர்ட்டை வந்து நீங்கள் அவுட்புட் போர்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அக்யூமுலேட்டரில் ஏதாவது ஒரு டேட்டா வச்சுக்கோங்க. அவுட்புட் போர்ட்னால் என்ன அர்த்தம், நம்மளுடைய மைக்ரோ கண்ட்ரோலர் இட் இஸ் ரைட் தி டேட்டா டு தி அவுட்புட் டிவைஸ். ஸோ அப்போ இது என்ன பண்ணுது, ஒரு 55 அப்படின்ற ஒரு டேட்டாவை கன்சிடர் பண்ணிக்குது. இப்போ நம்ம போர்ட்டு 0வை அவுட்புட் போர்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அக்யூமுலேட்டரோட 55ன்ற டேட்டாவானது போர்ட்டு 0க்கு கிடச்சிருது. ஒரு சின்ன டிலேக்கு அப்புறம் ஏல இருக்கக்கூடிய டேட்டா அப்படியே நமக்கு காம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்படி பார்த்திங்கன்னா இங்கே 55 அப்படின்ற ஒரு டேட்டாவானது எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் 55ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 55ஐ நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா என்னாகும், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் தான் எடுக்கிறோம். ஒன்ஸ் எல்லாம் ஜீரோஸ் ஆகிடும். அதே சமயத்தில் நமக்கு ஜீரோஸ் எல்லாமே ஒன்ஸாக மாறிடும். அப்போ இந்த மாதிரி தான் இந்த போர்ட் வந்து நமக்கு அவுட்புட் போர்ட்டை இனிஷியலைஸ் ஆகி ஒர்க் ஆகும். இப்போ இதே போர்ட்டு நம்ம இன்புட் போர்ட்டாக வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இன்புட் போர்ட்னால் என்ன பண்ணோம், நம்ம அந்த போர்ட் பின்ஸை இனிஷியலைஸ் பண்ணிடணும். ஸோ போர்ட் பின்ஸை நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அப்போ டேரெக்டாக அந்த P0 அப்படின்றது இன்புட் போர்ட் அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அக்யூமுலேட்டர் இருக்க டேட்டா P0க்கு போயிடுச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்லி P0 அப்படின்ற போர்ட் வந்து இன்புட் போர்ட்டை இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த P0ல் என்ன டேட்டாவானது வருதோ அது அக்யூமுலேட்டருக்கு போய் சேவ் ஆகிடும். அட் தி சேம் டைம் அக்யூமுலேட்டரில் இருக்கிறது போர்ட் 1க்கு போயிடும். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா போர்ட் 0லேருந்து போர்ட் 1க்கு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு இன்புட் ரீட் ஆப்ரேஷன் ஆனது பெர்ஃபார்ம் பண்ணுது. அதாவது போர்ட் 0ல் இருக்கக்கூடிய டேட்டா அக்யூமுலேட்டர் மூலமாக போர்ட் 1க்கு போகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங். If you have any queries, leave it in the comment section.